சக்திமயமாக நின்று வேண்டிய நேரத்தில் தோன்றிய உருவத்தில் நீலி சூலி காளி கபாலி என்ற கணக்கற்ற பீடங்களை அமைத்து இந்த சக்தியின் அவதாரமே சகலமும் சான்றுகள் என வரைக்க எங்கும் புகழ் சக்கர நாகத்தில் தன் அபிமானத்தில் நிற்க நான் பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என கையோடு பிறந்து அந்த பரமேஸ்வரனை மணந்து இந்த பாராளும் தந்தையின் பக்கத்தில் தாயாக வீட்டில் இருக்கிறேன். என்னை பக்தருக்கு வரும்பொழுது வெற்றி வெற்றி என்று சொல்லிக் கொண்டு வருகிறீர்களே, அதன் விளக்கம் என்ன? காரணம் என்ன? என்ன? சரி, மும்மூர்த்திகளிலே யார் முதற்கடவுள் என்ற போட்டி என்ற மூவருக்குள் ஏற்பட்டது. போட்டி முடிவிலே சிவன் தான் உயர்ந்தவன், சிவன் தான் பெரியவன், சிவன் தான் முதல் கடவுள் என்ற மதிப்பும் மரியாதையும் பெற்று. அப்படியா விஷயம்? மும்மூர்த்திகளும் நீங்கள் தான் முதல் கடவுள் என்ற பெயரும் புகழும் பெற்று விட்டீர்கள். அதனால நீங்க சந்தோஷப்படுவது நியாயம் தான். ஆனா இந்த உலகிலே சிவன் தான் உயர்ந்த கடவுள் என்று சொல்கிறீர்களே, அங்குதான் தவறு ஒன்று இருக்கின்றது. தவறா? சத்தியமா? என்ன தவறு என்றால் இந்த உலகிலே சக்தி தான் உயர்ந்தது. சக்தி இல்லை எனில் இந்த சிவன் இல்லை என்பதை மறந்து விட்டீர்களா? இந்த சக்தி இல்லை என்றால் எவரும் இல்லை. சிவன் தான் பெரியவன், சக்தி தான் பெரியது, சிவன் தான் உயர்ந்தவன், சக்தி தான் உயர்ந்தது. ஆணுக்கு கட்டுப்பட்டவள் தான் பெண்மை. அந்த ஆணை பெற்றுக் கொடுக்கல இந்த பெண்ணையா நெற்றிக்கண் படைத்தவன்னா, உனக்கு அந்த நெற்றிக் கொண்டை கொடுத்தவர் சக்தியானவர், பிடித்தவன்னா, இந்த திருசூலத்தை கொடுத்தவர் சக்தியானவர் ஐயா. என்னை விட நீ எப்படி உயர்ந்தவன்? இந்த விண்ணை படைத்ததனார், இந்த மண்ணை படைத்ததனார், இந்த பாவர மக்களை படைத்தனர், உன்னையே படைத்தவன் சக்தியானவர் ஐயா. எத்தனை படைப்புகள் நீ படைத்திருந்தாலும் அத்தனை படைப்புகளையும் எனக்குள் ஐக்கியமாக்கி இந்த சக்திக்கு சக்தி கொடுக்கின்ற சர்வ வல்லமை படைத்தவன் இந்த சர்வேஸ்வரன். மூர்த்திகளின் முதல் கடவுள் என்ற பெயரை புகழ் பெற்று விட்டீர்கள். அதனால் உங்களுக்கு ஆடி உன் தலைக்கு வேடி அறிவிட்டது. எனக்கு ஆடவனா? சத்தியமாக ஆஹா. உங்களிடத்தில் கேள்விகள் கேட்பேன். உங்களால முடிஞ்சா பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சரிக்கு. ஒன்று என்றால் என்ன? ஒன்று என்றால் இந்த உலகம். சரி. இரண்டு என்றால் என்ன? என் இரண்டு கண்கள். மூன்று என்றால் என்ன? மும்மூர்த்திகளாகிய நாங்கள். ஆமா. இரண்டு என்றால் உன்னுடைய இரு கண்கள் என்று சொல்கிறீர்களே, ஆமா. அதன் விளக்கம் என்ன? அப்படிக்கு சந்திரனும் சூரியனும் என் இரண்டு கண்களாக திகழ்பவர்கள். நான் எப்போதும் கண்களை திறந்து கொண்டு தியானத்தில் ஈடுபடுவன். நான் மட்டும் கண்களை மூடிக்கொண்டால் இந்த உலகமே இருள்மயமாகிவிடும். புரிகிறதா? அப்படி என்றால் உன்னுடைய இரு கண்களை மூடினார் இந்த உலகம் இருள் சூழ்ந்து விடுமா? நிச்சயமாக. அது உண்மையானால் உன்னுடைய இரு கண்களை என் இரு கரத்தால் மூடுகிறேன். இந்த உலகம் என்ன? வேண்டாம். நீ வீணாக வினை என்னும் விதையை விதைத்துக் கொண்டிருக்கின்றாய். என் கண்களை மூடினால் இந்த உலகம் இருளாகும். உண்மையாக நான் மூடி காட்டிடுவேன். என் வார்த்தைக்கு இல்லை, மூடி காட்டுவேன். மன்னிப்பா உனக்கா? நான் வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்த போதும் என் வார்த்தை ஏற்க மறுத்தாய். எப்போது என் வார்த்தை ஏற்க மறுத்தாயோ, கட்டிய கணவன் வார்த்தை தட்டி கழிக்கின்ற பெண்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கை ஒரு பாடமாக அமைய இப்போது என் இடபாகத்திலிருந்து உன்னை பிரிக்கிறேன். என்னை திடீரென்று பிரித்து விட்டால் நான் எங்கு செல்லுவேன்? நான் யாரு என்னை வாழ்வேன் ஐயா? இந்த உலகமே வருத்தால் இந்த உயிருக்கு பாருங்க, நான் எங்கு செல்லுவேன் ஐயா? என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ள. நீ என்ன உழைத்தாலும் சரி, என் இடபாகத்திலிருந்து பிரிந்தது தான். போடி இங்கிருந்து. விதியால வந்த வினையும் சதியா
என்னை மீண்டும் இடபாகத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஐயா. எனக்கு ஏதாவது விமோச்சனமாவது சொல்லுங்கள் தெய்வமே. என்னட கட்டினியும்